உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இருக்கிற ராசிகள்ல சூப்பர் ராசி துலா ராசி தான். இந்த குரு பயிற்சி அவ்வளவு அற்புதத்தை தரப்போகுது. துலா ராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாமா? துலா ராசிக்காரங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு போறாங்க. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துமா, மன மகிழ்ச்சி முதல்ல. பல துலா ராசிக்காரங்களுக்கு காதல் விஷயம் மிக முக்கியமா என்ன விஷயம் நடக்குதுன்னா, கல்யாணம் கூடி வரப்போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த அளவு கல்யாணம் கூடி வரும். நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைப்பாங்க. குருவித்துறை குரு பகவானை வழிபடணும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இன்னொன்னு, திருவாசகத்துல சிவபுராணம் நமச்சிவாயன் வாழ்க நாதன்காள் வாழ்கன்னு அந்த சிவபுராணத்தை படிப்பதும் நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இவங்க அதை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா போறோம். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஓராண்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அவ்வளவு நல்லது நடக்க போகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாழ்க்கையில் ஜாதகம் எவ்வளோ முக்கியம், ஜோதிடம் நம்ம வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு போகுது, அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. துலாம் ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது சார்? ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு பேசியிருக்கோம். துலாம் ராசிக்கு இப்போ 9ல் குரு வராரு. இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க. இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்லும்பொழுது துலாம் ராசிக்காரங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கல்ல சார்? துலா ராசிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாமா? இருக்கிற ராசிகளில் சூப்பர் ராசி துலா ராசி தான். அந்த குரு பயிற்சி அவ்வளவு அற்புதத்தை தரப்போகுது. அடுத்த வருஷம் குரு பயிற்சியை பற்றி பேசும்போது துலா ராசிக்காரங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஒருபடி முன்னேறித்தான் இருக்கும். அவ்வளோ நல்லது ஒரு யோகம் இருக்குது. துலா ராசின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சுக்கிரனுடைய வீடு. துலா ராசியை சேர்ந்த பெண்களுக்கு எப்பவும் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்க வச்சுக்கோங்க. துலா ராசிக்காரங்க ஒரு ஜவுளி தொழில் செய்கிறாங்க, ஒரு நகை தொழில் செய்கிறாங்க, கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்காங்க. எல்லாருக்குமே பெரிய வளர்ச்சி தாம்மா. இந்த துளாராசிக்காரங்களுக்கு குரு எங்க வராருன்னா, அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. 8வது ஸ்தானத்திலிருந்து 9வது ஸ்தானத்துக்கு போறாரு. அந்த 9வது ஸ்தானம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கு. பொதுவாகவே துளாராசிக்காரங்களை சேர்ந்தீங்கன்னா கலையோட எங்கேயாவது ஒரு தொடர்பு வந்துடும். உங்களுக்கு சர்வீஸ் செக்டாரோட எங்கேயாவது ஒரு தொடர்பு வரும். இதெல்லாம் துளாராசிக்கு உள்ள தொடர்பு. துளாராசிக்காரங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு போகிறாங்க. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துப்பா, மன மகிழ்ச்சி முதல்ல. துளாராசிக்கு குரு வருவதற்கு முன்னாலேயே அது பலன்கள் தர ஆரம்பிச்சிடும். நல்ல முதல் விஷயம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். துளாராசிக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தவறுக்கு துணை போக மாட்டாங்க. இது ஒரு துளாராசியோடைய ஒரு ஸ்பெஷல் குணம். அவங்க உழைச்சி அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. யார்கிட்டையும் போயிட்டு கையேந்தி நிற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இது ஒரு சிறப்பான குணம். இப்போ இந்த குரு என்ன பண்ணுறாரு, ராசியை பார்க்குறாரு. பெரிய யோகம். ஒருத்தருடைய ராசியை குரு பார்த்துட்டாரு, ஒருத்தருடைய லக்னத்தை குரு பார்த்துட்டாருன்னா அவங்க ரொம்ப நல்ல மனிதர்களாக இருக்காங்க. வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றிகளை பெறுறாங்க. என்ன தடை வந்தாலும் சரிங்க, அந்த தடையை நீங்கிக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு வராங்க. அப்படின்னா குரு பார்வை பெற்றவங்க, இல்லைன்னா குரு ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க, அவங்க தான் பெரிய புகழை, பெரிய வெற்றியை, தடைகளை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அதான் கொடுக்கும். அப்போ துலா ராசியை இப்போ குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இப்போ நீங்கள் இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் நகை கடை வைக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ நகை வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் கடையில் போஞ்சாங்க நகை வாங்கணும். அங்கே நகை வாங்கி கைராசிங்க 2 பவுன் வாங்கினுங்க, இப்போ 20 பவுன் வாங்கிட்டேன், 200 பவுன் சேர்த்துட்டேன்பாங்க. ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு கை ராசி. அதாவது குட்டுப்பட்டால் மோதிர கையால் குட்டுப்படணும்னாங்க. அப்போ துளாராசிக்காரர்கள் என்ன தொழில் செய்தாலும் அதில் முத்திரை பிடிப்பார்கள். அந்த யோகம் ஒன்று வந்துருச்சு. இவங்களுக்கு மனசில் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, மனக்கலக்கம் இருந்துச்சுன்னா அது இப்போ தீர்ந்துடும். ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கு. பல துளாராசிக்காரங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகும். பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்களுக்கு வருமானம் கூடும். ஜவுளித்துறையை, திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வருமானம் கூடும். இப்படி எல்லா வகையிலும் யோகம். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் துளாராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது.
எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். ம். அது ரொம்ப நல்லா இருக்குது. அப்பாவுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை இருந்தாலோ உடல்நல ரீதியாக பிரச்சனை இருந்தாலோ அது இப்போ நிவர்த்தி ஆகும். அது இப்படி துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா புகழ் கூடக்கூடிய நேரம் தான் சொல்கிறோம். என்னென்ன முயற்சி பண்ணுறாங்களோ நல்ல முயற்சி பண்ணணுங்க, நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை அந்த நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய நிறுவனத்தை எய்ம் பண்ணுறாங்க, அங்கே எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலத்தில் இவங்க முயற்சி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்குற நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். இவங்க எல்லாருமே இப்போ 2 வீலரோ 4 வீலரோ வாங்கக்கூடிய நேரமும் நெருங்கிருச்சு. ஒன்று வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி இப்போ வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நேரம் துளாராசிக்கு உண்டு. இவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எல்லா கலக்கமும் விலகுது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ட்ராவலாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக இருப்பாங்க. ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறவங்க, மீடியா துறையை சேர்ந்தவங்க, வழக்கறிஞர்கள், பேராசிரியர் எல்லாருக்கும் நல்ல பேரும் புகழும் இந்த நேரத்தில் கிடைக்கும். வருமானம் கூடும். அதே மாதிரி பல துளாராசிக்காரங்களுக்கு காதல் விஷயம் இப்போ கைகூடும். மிக முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போதுன்னா கல்யாணம் கூடி வரப்போகுது. துளாராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த அளவு கல்யாணம் கூடி வரும். நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. நல்ல மனைவி, பண்பானவங்க, படித்தவங்க, பண்பான கணவர், இப்படிலாம் அமையறதுக்கு ஒரு யோகம் வந்துடுது. பொதுவே துளாராசிக்காரங்க படிப்பில் சக்கப்போடு போடுவாங்கம்மா. இனிமே இப்போ நிறைய தடை இருந்துச்சு உங்களுக்கு, அதை நீக்கிக்கிட்டு இப்போ படிப்பில் பெரிய அளவுக்கு சாதனை பண்ண போகிறாங்க. எப்படி சாதனை? பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல டீச்சராக இருக்காங்க, அது வேற. ஆனால் இவங்களே படிப்பில் ஒரு நல்ல சாதனை பண்ணுவாங்க. எப்படி இவங்க துளாராசிக்காரங்களுடைய நேச்சர் என்றைக்குமே பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிடணும். சாதாரணமாக உட்காந்து படின்னா ரொம்ப டஃப்பான பாடத்தை இவங்களால் படிக்க முடியாது. சில பிள்ளைங்க கண்ணீர் விட்டு எழுதுவோம், என்னால் முடியலையே, எவன் கண்டுபிடிச்சா இந்த எக்ஸாமினேஷனை அப்படின்னு தோணும். அந்த நெருக்கடி கொடுத்து துளாராசி பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாது. என்றைக்குமே இவங்க எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா குரூப் ஸ்டடி படிக்கணும். துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து ராசி 7வது ராசி ஆண் ராசி மேஷம். துலாம் ராசி இப்போ இவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஆப்போசிட் செக்ஸோட சேர்ந்து உட்காந்து படிக்கிறோம். இன்னைக்கு நட்பு எல்லாம் சேர்ந்து படிக்கலாம்னு இருக்கு பாருங்க. சேர்ந்து படிப்பு பக்கத்தில் உட்காந்து படிக்கிறதான்னு இல்லை, நீங்கள் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க படிக்கலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து படிக்கலாம். இப்போல்லாம் ஆன்லைன் 2 முகத்தை பார்த்து படிச்சுக்கிட முடியுது, அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட படிக்கலாம். அப்படி படித்தாலும் எப்படியோ ஒரு குரூப் ஸ்டடி. துளாராசிக்காரங்களை பெற்றவங்க குரூப் ஸ்டடியில் பிள்ளைகளை படிக்க வச்சாங்கன்னா பெரிய வளர்ச்சி வந்துடும், நல்ல சாதிப்பாங்க. இப்போ மார்க்கில் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க பாருங்க. தெய்வத்துடைய உதவி கிடைக்குமா துளாராசிக்கு? மிக முக்கியமாக நான் சொல்ல நினைக்கிற வார்த்தை தெய்வத்தின் உதவி கிடைக்கும். இப்போ உதவிகள் தேடி அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன், தொழிலில் முன்னேற முடியல அப்படின்னா அவங்கள தேடி தொழிலில் ஒரு உதவி வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அந்த பிஸ்னஸில் அடுத்த கட்ட முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அது தொடர்புடைய ஒரு மனிதர் வருவார். நான் பார்ட்னராக இருக்கேன்னு சொல்லுவார், இல்லாட்டி அந்த பிஸ்னஸுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லுவார். எந்த வகையிலாவது அப்படி உதவிகள் கிடைச்சிருமா? ஈஸ்வரோ மனுஷ ரூபாய, நாங்கள் மனித வடிவிலே இறைவன் உதவி செய்யக்கூடிய அற்புதமான நேரம் துளாராசிக்கு. சக்கப்போடு போடுதுன்னு நாங்கள் பாருங்க, துளாராசிக்கு அப்படிப்பட்ட நேரம். ஸோ படிப்பில் வெற்றி, காதல் திருமண முயற்சிகளை வெற்றி, திருமணம் நல்ல முறையில் கூடி வருது, பணப்புழக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நினைச்சபடி நகைகள் வாங்க முடியும், பிள்ளைகளை நல்லா வளர்ப்பாங்க, மனசு மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நோய் நொடிகள் தீரக்கூடிய யோகம் வருது, பெரிய பெரிய யோகங்கள் தேடி வருது. அப்படி பெரிய வளர்ச்சியை நோக்கி இவங்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள், பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு யூஜி டிகிரி படிக்கிறாங்க, பிஜி டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அது படிக்கிறதுக்கு இப்போ சந்தர்ப்பம் கூடி வந்துடும், ரொம்ப நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே அதே மாதிரி துளாராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த ஆண்டு பெரிய சாதனை படைச்சிருவாங்க. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வரும், படிப்பு நல்லா இருக்கும், இப்படி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போதுமா, எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் துலாம் ராசி அமைகிறதுங்கிறது ரொம்ப யோகமான விஷயம். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவித்துறையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடணும். மதுரை இருக்குது பார்த்தீங்களா, மதுரை பக்கத்தில் குருவித்துறை இருக்குது, குருவித்துறை குரு பகவானை வழிபடணும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இன்னொன்று சிவபுராணம்னு இருக்குது, திருவாசகத்தில் சிவபுராணம், நமச்சிவாயன் வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு அந்த சிவபுராணத்தை படிப்பதும் நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இவங்க அதை செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா போகிறோம். துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஓராண்டும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லலாம்.
அவ்வளோ நல்லது நடக்க போதுமா. கண்டிப்பாக சார். துளாராசிக்காரங்க வந்து ஆல்ரெடி நிறைய ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து ரெடியாக தான் இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் சொல்லும்பொழுது அந்த பூஸ்டப் வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.